சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் நம்புடன் அவருக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது டிஎன்இஏ கவுன்சில் தான் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கீங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வேக்கன்சிஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா வேக்கன்சி லிஸ்ட் தெரிஞ்சால் நமக்கு பிடிச்சமான காலேஜில் வேக்கன்சிஸ் இருந்தால் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ வேக்கன்சிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் மேக்ஸிமம் டயர் 1, டயர் 2, ஈவன் டயர் 3 காலேஜஸ் கூட முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காது. அப்போ நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காக நான் டிமோட்டிவேட் பண்ணல. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட் அட்மிஷன் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் இப்போயே டொனேஷனே இல்லாமல் டைரக்ட் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ டைரக்ட் அட்மிஷனை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே நம்ம நினச்சி பார்த்தா தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் முழுமையாக நீங்கள் நம்பி இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப நீங்கள் எதை நினச்சி பார்க்கலாம், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டும் செலக்ட் பண்ணி மீதி இருக்க சீட்டு தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரும். அப்போ இந்த 3 ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்து மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துங்க. அதனால் டைரக்ட் அட்மிஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ டொனேஷன் இல்லாமல் கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ இல்லை திருச்சியிலோ எந்த காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதாவது லாஸ்ட் இயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே டைட்டிலே இங்கே கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ ரவுண்ட் 3 கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி நமக்கு வேக்கன்சி பொசிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிற அப்டேட் தான் இது. ஓகேவா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேக்கன்சி பாருங்கள், எங்கேயுமே என்னாச்சு பார்த்தா வேக்கன்சிஸ் இருக்காது. இதெல்லாம் டயர் 1 காலேஜஸ். சரியா? சிஜி கேம்பஸ். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் எல்லாம் டயர் 1 காலேஜ். ஈவன் நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்கள் பாருங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேயே எங்கேயுமே சீட்ஸ் இல்லை. சிவில் இன்ஜினியரிங்கில் எஸ்டியில் ஒரே ஒரு சீட் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல 2 சீட் இருக்குது. எஸ்டியில் ஒரு சீட் இருக்குது. அவ்வளோதான். அதே மாதிரி சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 5 சீட் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே சீட் இல்லை. இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பசங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த விழுப்புரம் யூனிவர்சிட்டி காலேஜ் இங்கே பாருங்கள், விழுப்புரம் யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்லேயே என்னாச்சு பார்த்தா சீட்ஸ் இல்லை. அப்போ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நான் இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை சார், எனக்கு டைரக்ட் அட்மிஷன்லாம் வேணாம், எனக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிடிஎஃபோட லிங்க்கு நான் கொடுக்குறேன். நீங்களே எடுத்து பொறுமையாக உட்காந்து லாஸ்ட் இயர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா? அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நம்ம நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.